ஹலோ மக்களே, இவன் ஏனி தூக்கிட்டு எங்கே போயிட்டு இருக்கான் அப்படின்னு பாக்குறீங்க. அட எங்க வாழை மரத்தில் பெருசாக ஒரு வாழைப்பூ இருக்குங்க, அதை ஒடிக்கிறது தான் போயிட்டு இருந்தோம். ஆனால் போற வழியில தென்னை மரத்துக்கிட்ட நிறைய தேங்காய் கிடந்துச்சா, அதை பார்த்த உடனே ஏனிலாம் தூக்கி கீழே போட்டு தேங்காய் எடுக்க ஆரம்பிச்சிட்டா. எனக்கு நான் ரொம்பவே காண்டாகி போச்சுங்க. அட அவன்கிட்ட நைஸா பேசி அந்த தேங்காய் வாங்கி அவனே அடிக்கலான்னு பார்த்தனா அவன் சுதாரிச்சிட்டான் போல. அதில் அந்த தேங்காய் எடுத்து எண்ணெய் அடிக்க ஆரம்பிச்சிட்டான் மறுபடியும். அட அதெல்லாம் விடுங்க, அடுத்து நம்ம என்ன வாழைப்பூ தாங்க ஒடிக்க போனோம். அதனால வேணியெல்லாம் தூக்கிட்டு வேகமா அந்த பெரிய வாழை மரத்துக்கு போயிட்டாங்க. அங்க போனா அந்த வாழைப்பூ எத்தா சோட்டு இருக்குது, அது ஒரு 10 கிலோ ஒரு மட்டும் இருக்குதுங்க. கையிலேயே ஒடிக்க முடியும்னா பாத்துக்கோங்களேன். அட ஏனியை போட்டு வேகமா அந்த 10 கிலோ வாழைப்பூ ஒடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை ஒடிக்கும் போது பாத்தீங்களா சைஸ் எத்த சோட்டு இருக்குன்னு பாருங்களேன். 10 கிலோவுக்கு மேலே இருக்கும் போலங்க, அந்த அளவுக்கு பெரிய சீசா இருந்தது. அந்த வாழைப்பூ தூக்க முடியாம தூக்கிட்டு வந்துட்டு இருந்தோமா, அந்த தேங்காய் மேல அவனுக்கு என்ன கண்ணுன்னு தெரியலங்க. அந்த தேங்காவை எடுத்துட்டு வந்துருந்தான். ஏன்டா அப்படின்னு கேட்டதுக்கு இந்த இளநீ வெட்டி நான் குடிக்க போறேன் அப்படின்னு சொன்னான். அது இளநீ இல்லடா, அது வரக்காயிடா அப்படின்னா பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க. அட அப்பதாங்க எனக்கு ஒரு ஞாபகம் வருது, அவன் அந்த தேங்காய் தூக்கிட்டு என்னை விட்டுட்டு போயிட்டு இருக்கான் அப்படிங்கிறது. அட நானும் வண்டியை ரொம்ப நேரமா ஃபாலோ பண்ணிட்டே போறேன், நிக்கவே இல்லைங்க. ஒரு வழியா கொஞ்சம் தூரம் போறதுக்கு அப்புறமா இளநீ குடிச்சிட்டு ஜாலியா நின்றுட்டு இருக்கான். அட இதெல்லாம் சரிடா, அந்த வாழைப்பூ என்ன பண்ணீங்க அப்படின்னு தானே கேக்குறீங்க. அட அந்த வாழைப்பூ வச்சு பக்கோடா பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பான ஒரு செய்கையை பண்ணி விட்டாங்க. இதுக்கு முன்னாடி வாழைப்பூ பக்கோடா சாப்பிட்டீங்களா? மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். மக்களே, முதல்ல அந்த வாழைப்பூவோடைய தோலெல்லாம் உரிச்சிட்டு அந்த பூவை தனித்தனியாக எடுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த பூல ஒரு சில தேவையில்லாத விஷயங்கள்லாம் இருக்கும், அதை நீக்கிட்டீங்கன்னா சாப்பிடக்குள்ள கசக்காம ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. அந்த வாழைப்பூட தோலை உரிச்சு பூ எடுத்து அதையும் தனித்தனியா பிரிக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுங்க. ஆனா இதை மட்டும் நீங்க செஞ்சுட்டீங்கன்னா சாப்பிட்றதுக்கு வேற லெவல்ல இருக்கும். மறக்காம வீட்டுல செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கடுப்படிக்கிற ப்ராசஸ்க்கு மத்தியில அந்த வாழைப்பூடைய நடுக்குறது கிடைச்சிச்சுங்க. அதை குறந்து பாருங்க. அணில் கூட இந்த அளவுக்கு குறந்து இருக்காருன்னா பாத்துக்கோங்களேன். சாப்பிட்றதுக்கு வேற லெவல்ல இருக்குங்க. அதனாலதான் வீடியோட காமிக்கல, எல்லாத்தையும் சாப்பிட்டேன். ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த வாழைப்பூ பிரிக்கிற ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிச்சுங்க. அப்புறம் என்ன, அந்த குப்பையெல்லாம் ஒரு வழியா கூட்டி விட்டுட்டு இதுக்கு மேல தாங்க சமைக்கவே ஆரம்பிக்கலாமா. தேவைப்பட்டாலும் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அதுல கடலை மாவு, மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்டுருங்க. எல்லா மாவையும் நல்லா கலந்துக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி பஜ்ஜி மாவு பதத்து கலந்து எடுத்துக்கிட்டேங்க. நாங்கள் ஏற்கனவே கலந்து வச்ச மாவுல பறிச்ச வாழைப்பூலாம் அதில் போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. அட ஃபர்ஸ்ட் அடுப்பு பற்ற வச்சுட்டோங்க. அதுக்கு மேலே எங்களுக்கு தேவையான வானலை வச்சுட்டோம். அதுக்கப்புறம் என்ன, எவ்வளோ எண்ணெய் வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா பியூரான எண்ணெயை ஊற்றி எடுத்துக்கிட்டோங்க. பூ தூக்கி எண்ணெயில் போட்டாச்சுங்க. அட எண்ணெயில் போட்டு அது எப்போ வேவும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தோமா. அட அது எப்போ வேவும்னு தெரியலங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்தா எப்படி தெரியுமா இருந்துச்சு. எண்ணெயில் பார்க்குறப்போ ஃபிங்கர் சிப்ஸா இல்லை வாழைப்பூ பக்கோடாவா அப்படின்னு தெரியாத அளவுக்கு டிஃப்ரெண்ட்டே தெரியாமல் இருந்துச்சுங்க. எண்ணெயிலேருந்து எடுத்த வேகத்தில் எடுத்துட்டு நான் பாட்டுக்கு வெளியே வந்துட்டேன். எல்லாரும் என் பின்னாடியே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் அந்த மாதிரி இந்த மாதிரி வேற மாதிரி இருந்துச்சுங்க. வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்க பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.